ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை கூட காட் கோசிஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தினை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நாம் அனுபவித்த பாடுகளை அறிந்திருக்கிறார். அதை தாங்க பலனையும் தந்திருக்கிறார். அதனால் உண்டான மகிமையையும் மேன்மையையும் வரப்போகிற நாட்களில் நமக்கு நிச்சயமாக உண்டாக போகிறது. நம்முடைய சூழ்நிலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் ஒரு விதத்தில் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தை இந்த நாட்களிலே நாம் நிச்சயம் காணப்போகிறோம். என்னோடு சேர்ந்து தேவனை நம்பி அவருடைய நாமத்தினாலே காத்திருங்கள். நிச்சயம் வெற்றி சிறப்போம். கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தினரையும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பட்ட நாமத்தினால் காட் கோசிஸ் மினிஸ்ட்ரியில் தலைமை போதகர் தாமஸ் பாஷா அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரையில் நடத்தின தேவன் இன்னும் நடத்துவாராக. இன்றைக்கு சிந்தனைக்கென்று எடுக்கப்பட்ட ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அவருடைய 22ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று ஒரு பயங்கரமான ஒரு வெளிப்பாடை அங்கு குறித்து நாம் பேசுகிறதை பார்க்கிறோம். அன்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது சோத்திரம் சமாரியா ஸ்திரீக்கு இப்படிப்பட்ட காரியங்களை உனக்கு வெளிப்படுத்தும் போது அவர் மேசியா என்பதை நீ அறிந்து கொள் என்று சொல்லி அவர் ஏற்கனவே அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த தரிசனத்தின்படி இந்த இடத்துல அவர் வரும்போது அந்த ஸ்திரீ அங்கே நிற்கிறாள். அந்த ஸ்திரீக்கு சில காரியங்களை அவர் வெளிப்படுத்தி வரும்போது அந்த ஸ்திரீயை பற்றி சொல்லுகிறார். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அடுத்தபடியாக சொல்லுகிறார், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அருமையான இதை கேட்கிற அருமையான ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, குடும்பத்தாரே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இந்த காலகட்ட உலகத்தில், இன்றைக்கு இந்த காலங்களில் நடக்கிற சம்பவங்களை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அன்றைக்கு சாதாரணமாய் விசுவாசியாக இருந்தவர்கள், அன்றைக்கு சபையில் வந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், அன்றைக்கு வசனத்தை உற்சாகத்தோடு வந்து கேட்டு பாடி ஆராதித்து கொண்டு அந்த சபையோடு கூட பற்றி கொண்டு இருந்தவர்கள், இன்றைக்கு பாருங்க, அநேக சபைகளில் நான் எப்படியாவது கர்த்தருக்கென்று ஊழியத்தை செய்யணும், நான் எப்படியாவது இந்த கிராமத்துக்கு போகணும், அந்த கிராமத்தில் போய் 2 பேருக்காவது சுவிசேஷம் சொல்லணுங்கிற அந்த ஏக்கம், அந்த தாகம் எப்படி வந்தது? அநேகர் சொல்லுவாங்க, நீங்களாம் போகக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் போகணும், நாங்கள் மட்டும்தான் ஊழியம் செய்யணும், ஊழியக்காரர்கள் தான் ஊழியம் செய்யணும், ஆசாரியர்கள் தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நாட்களை நீங்கள் பார்க்கும்பொழுது
சோத்திர ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறார்கள், பாஸ்டர்கள் ஊழியம் செய்கிறாங்க, எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு சபையில் இருக்கிற விசுவாசிகள், சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், சபையில் இருக்கிறதான சோத்திர அநேக வயதானவர்கள் இன்னைக்கு எழும்பி சில கிராமத்துக்குள்ளே போகிறார்கள். ஒரு சபையோடு இணைந்திருக்கிறாங்க. அந்த சபையில் எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க. அந்த சபையில் தசவாங்க கொடுக்குறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, அந்த ஊழியத்தோடு இணைஞ்சு நிற்கிறாங்க. ஒருவேளை பாருங்கள், அந்த குடும்பம் அல்லது ஒரு 4 குடும்பம் சேர்ந்து, அல்லது அவங்க குடும்பம் மட்டும் பிள்ளைகள் குடும்பமாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதனை செய்துவிட்டு இன்னும் நம்ம கிராமங்களை சந்திக்கும் அநேக குடும்பமாக போகிறார்கள், அநேக வாலிபர்களாக போகிறார்கள். அன்னைக்கு சபை போதகர் 2 பேரை கூப்பிட்டு போவாங்க. சோத்திர சபை போதகர் டீமோட போவாங்க, சபை போதகர் சபையில் உள்ள ஜனங்களோட போவாங்க. இன்னைக்கு நீங்கள் அநேகரை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறது. இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறபடினால ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். இன்றைக்கு அநேக ஜனங்கள் சோத்திரம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லி அங்கும் இங்குமாய் அலைந்து திரிந்து ஓடுகிற அனுபவத்தில் இன்னைக்கு மக்கள் காணப்படுகிறார்கள். அப்போ இந்த மக்களுக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு வேணும், இந்த கிராமத்துக்கு ரட்சிப்பு வேணும். அதனால சோத்திரம் போய் சொல்லும்படியான காரியத்தை, சொல்லும்படியான ஒரு ஏவுதலை தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார், அல்லது இந்த சகோதரனுக்கு கொடுக்கிறார், அல்லது இந்த சகோதரிக்கு கொடுக்கிறார். அதன் விளைவாக இன்றைக்கு பாருங்க, பல கிராமங்களுக்கும் துணிச்சலோடு சோத்திரம் ஆசையோடு அன்போடு கூட நினைச்சாங்க போய் தேவனாகிய இயேசுக்கு சுமையான தெய்வம் என்பதை சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஒரு பக்கத்தில் பல சபைகளில் போராட்டம் இருக்கிறது, பல சபையில் இக்கட்டுகள் இருக்கிறது, சில சபைகளை நடத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு பக்கத்தில் வேற்று மனிதர்கள் வந்து சோத்திரம் சபையை அடிக்கிறாங்க, பாஸ்மாரை அடிக்கிறாங்க, விசுவாசிகளை அடிக்கிறாங்க, ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த வேதனையான நாட்களிலும் நெருக்கமான சூழ்நிலையிலும் எப்படியாவது இந்த இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தற்கொலை நடக்கிறது, கொலைகள் நடக்கிறது. இன்றைக்கு சோத்திர 2 நாளைக்கு முன்பாக காஷ்மீரில் சுற்றுலா பயணம் போன 28 பேரை சுட்டு கொண்டு விட்டார்கள். எவ்வளோ பரிதாபமான ஒரு நிலைமை. அப்போ இப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது சோத்திரம் நம்மளால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலை. அதற்காக ஒரு பக்கம் ஜெபிக்கிறோம், இன்னொரு பக்கத்தில் நம்ம போய் சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள், இயேசுவை ரட்சிப்பு. இங்கே வசனம் தான் சொல்லுகிறது, ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. சொல்லுகிறாரு, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், அது இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ அது யாராக இருந்தாலும் கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்படின்னா என்ன? அப்போது அந்த காலம் வரணும், அந்த காலத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் ஜனங்கள் வேற்று மனிதர்களாகவே இருக்கிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கண்ட முஸ்லீம்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, முஸ்லீம் கண்ட இந்துக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்டதான ஒரு வேறுதிரிக்கப்பட்ட வாழ்க்கை, வேறுபாடான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் தேவனை தேடுகிறார்கள், எல்லாரும் தேவனை. ஆனால் அந்த உண்மையான தேவன் யார் என்பதை ஜனங்களுக்கு அதைத்தான் நம்ம உன்னிப்பாய் நம்ம சொல்லுகிறோம். இயேசுவே தெய்வம், இயேசுவை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி ஆணித்தரமாக அதைத்தான் இங்கே வசனம் சொல்லுகிறது. யூதர் வழியாய் ரட்சிப்பு வருகிறது, இயேசு கிறிஸ்து வழியாக தான் ரட்சிப்பு. இந்த உலகத்தில் வேறு வழி என்ன ரட்சிப்பு கிடையாது. பல மனிதர்கள் வந்தார்கள், பல மனிதர்கள் பிறந்தார்கள், மனிதர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் எல்லாருடைய பேரையும் எல்லாருடைய இன்னைக்கு அதே தான் சோத்திரம் தெய்வமாய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் என்பதில் எந்த விதமான அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையாய் உண்மையான ரட்சிப்பு வருகிறது. அந்த ரட்சிப்பு உங்களை பரலோகத்துக்கு நேராய் கொண்டு போகிறது. அதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. இப்போது நம்ம யாரை அடக்கி வைத்தாலும் அவர்கள் அடங்கி நிற்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்றைக்கி சொல்லுவாங்க, நாங்கள் மட்டும் தான் ஊழியத்துக்கு போகணும், நீங்களும் போகக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட
அவங்க அடக்கி வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, தேவன் அவரை தெரிந்து கொண்டார். வசனம் சொல்வது, தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னமாகவே தெரிந்து கொண்டு அவனை பேர் சொல்லி அழைத்தேன், தீர்க்கதரிசியை கட்டளையிட்டேன் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி கடைசி காலத்தில் சொல்றாரு பார்த்தீங்களா. என்ன சொல்றாரு? சோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பல இடங்களில் இன்னும் சாட்சியாய் நிற்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற ஒரு நாட்கள், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற ஒரு நாட்கள். அதனால் ஜனங்களுக்கு சும்மா இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர்களை நெருக்கி ஏவுகிறார். எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படவே, அந்த சுவிசேஷ நிமித்தமாக ரட்சிப்பு வர வேண்டும், அந்த ரட்சிப்பு நிமித்தமாக நித்திய ஜீவனை ஜனங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஏக்கமும் தாகமும் ஒவ்வொருவரையும் என்ன செய்து நெருக்கி ஏவுகிறது. இன்னைக்கு ஜனங்கள் பொல்லாப்பை தேடி சோத்திரம் தேவையில்லாத காரியங்களை தேடி ஓடுகிற நாட்கள், இன்னைக்கு உலகத்தை தேடி ஓடுகிற நாட்களில் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த உலகம் உங்களுக்கு சொந்தம் அல்ல, உலகத்தில் உள்ளவைகளும் உங்கள் சொந்தம் அல்ல. இந்த பூமி ஒரு நாள் எல்லாம் ஒளிந்து போகும். உலகத்தில் உள்ளவைகளும் எல்லாம் ஒளிந்து போகும். ஒளியாத ஒன்று உண்டு, அழியாத ஒன்று உண்டு. சோத்திரம், அது நித்திய ஜீவன், அது பரலோகம் என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, ரட்சிக்கப்படுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் குடும்பத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் பார்த்தீங்கன்னா, சில வேளைகளில் அன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களுக்குள்ளாக இன்னைக்கு அநேக பிரிவினைகள் காணப்படுகிறது. எப்படின்னா, ஒருவர் சொல்லுவாங்க இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, ஒன்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அது இயேசு கிறிஸ்துவன்னு சொல்கிறாங்க, அங்கே வந்து இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லும்போது சொல்கிறாரு, அங்கே அவங்க நமக்கு விரோதி அல்ல, அவங்க நமக்கு விரோதி அல்ல, அவங்க செய்கிறத என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மையில் இருந்த அன்னைக்கு அநேகரை குறை சொல்லி கொண்டே இருக்கிறோம். அந்த சபையை குறை சொல்லுகிறோம், இந்த சபையை குறை சொல்லுகிறோம், அந்த ஊழியக்காரை குறை சொல்லுகிறோம், இந்த ஊழியக்காரை குறை சொல்லுகிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, இந்த குறை சொல்லுதல் நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம். நமக்கு என்ன, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கமும், இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்கிற அந்த இயக்கமும் நமக்குள்ளே இருந்தால் போதும். அதுவே நித்திய ஜீவனுக்கு அது என்ன செஞ்சோம், நம்மை கொண்டு போய் விடும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த குறை சொல்லுகிற காரியத்தில் இன்னைக்கு சோதனை அநேகர் விழுந்து கிடக்கிறார்கள். இன்னைக்கு குறை கண்டுபிடிக்கிறதும் குறை சொல்லுகிறதுமான நிறைய அநேக காரியங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. அதனால் குறை சொல்லுவதை விட்டுவிட்டு, குற்றம் சொல்லுவதை விட்டுவிட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதும், அவரை அறிவதும், அவரை அறிவிப்பதும் நமக்கு ஒரு பெரிய மேன்மையை இருக்கட்டும். சங்கீதம் 63:1 சொல்லுகிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இந்த வாஞ்சியோட போங்க, மற்ற யாரையும் குறை கண்டுபிடிக்கவோ குற்றம் கண்டுபிடிக்கவோ குறை சொல்லவோ நமக்கு தேவையில்லை. நம்ம ஆத்துமா தேவனை வாஞ்சிக்கிறதாகவும் தேவன் மேல் தாகமாக இருக்கிறதாகவும் நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடும் தேவ பிரசனத்தோடு இருக்கும்போது நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களிலே ஒரு பெரிய மேன்மை உண்டு. இது நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு அப்படின்னா, தேவனே நீர் என்னுடைய தேவன், இப்போ தாவீது சொல்லுகிறா பாருங்களேன், தேவனே என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா உம்மை மேல் தாகமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தாகம், என் மாம்சமானது உம்மேல் வாஞ்சையாயிருக்கிறது. நம்ம இந்த காரியத்திலே வாஞ்சையும் இந்த காரியத்திலே தாகமாக இருந்தாலே போதும். அவங்க பக்கத்து குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நம்ம எது மேலே தாகமாக இருக்கிறோம், எது மேலே வாஞ்சையாக இருக்கிறோம் பாருங்கள். சுவிசேஷம் அறிவிப்பதில் அல்லது சோத்திரம் மக்களை சந்திப்பதில் ஆர்வமாக இருக்கிறோம். நம்ம குறை சொல்லுகிறதிலும் குற்றம் சொல்லுகிறதிலும் குற்றம் கண்டுபிடிக்கிறதிலும் தான் நம்ம தாகமாக இருக்கிறோம், வாஞ்சையாக இருக்கிறோம். உண்மையானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நான் உணர்த்தப்படுகிறேன். நானும் உணர்கிறேன். மற்ற ஊழியர்களையோ, மற்ற விசுவாசிகளையோ, மற்ற சிறு பிள்ளைகளையோ, வாலிப பிள்ளைகளையோ, பெரியவங்களையோ, பக்கத்து வீட்டுக்காரங்களையோ யாரையும் நம்ம குறை சொல்லாமல், குற்றம் கண்டுபிடிக்காமல், அவங்களை நாம் நியாயம் தீர்க்காமல், நாம் சோத்திரம் தேவனுடைய வசனத்திலும் ஊழியத்திலும் மக்களை கொடுத்ததான ரட்சிப்புக்கான வழியிலும் நம்ம தாகமாக இருந்து அவரோடு கூட நாம் வாஞ்சியாக இருக்கோம்னு சொன்னால் நிச்சயமாக இதே நமக்கு மேன்மையானதாக இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார் பாருங்க, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி வாஞ்சை நமக்கு வரட்டும்.
இந்த மாதிரி இதை போல ஒரு வாஞ்சியுள்ளவர்களாக நம்ம இருப்போம். என் ஆத்துமா உண்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்குது. அவர் காலை மாலை மதியம் எந்த வேளையிலுமே என் ஆத்துமாவை கர்த்தருக்கு நேராக திருப்புவோம். அவருடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. அப்படி தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு நேராக நாம் ஆத்துமா இருக்குமானால் நிச்சயமாக அவருடைய ஸ்தோத்திரம், அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது. நிச்சயமாக இந்த வசனத்தின்படி நாம் ஸ்தோத்திரம் தேவனுக்கு கண்டு சாட்சி எழும்புவோம். இது காலம் கடைசியாக இருக்கிறது. அநேகர் ஊழியத்துக்கு எழும்புகிறார்கள், அநேகர் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு நாம் தடையில்லாதபடி நாமும் சேர்ந்து ஊழியத்தை செய்து அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு இது பெரிய பாக்கியமான ஒரு நாள், ஒரு ரட்சணித்த நாள். நிச்சயமாக இந்த நாட்களில் நாம் சேர்ந்து ஊழியத்தை செய்வோமானால் அநேக ஜனங்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். இன்றைக்கு பலரும் பல தீவிரவாதிகளாகவும் பல கொலைக்காரர்களாகவும் கொள்ளைக்காரர்களாகவும் இன்னைக்கு பலவிதமான வெறுப்போட கசப்போடும் அலைந்து தெரிகிற இந்த உலகத்தில் அந்த இயேசு கிறிஸ்துவை அவர் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த தாகமும் அந்த ஏக்கமும் ஒவ்வொருவருக்கும் இருக்குமே. ஆனால் ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு சந்ததியாரும், ஒவ்வொரு கிராமத்தார்களும், ஒவ்வொரு பட்டணத்தார்களும், தேசமும் உலகம் எங்கிலும் இயேசுவை அறிந்து கொள்ளும். இந்த இயேசு வாழ்க்கையை மாற்றுகிறவர். இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுகிறவர். இந்த இயேசு நம்ம வாழ்க்கையே மாற்றுகிறவர். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஆமென். God bless you. இதுவரை ஒரு குறைவும் இல்லாமல் உங்களை நடத்தினார் அல்லவா? என்னோடு கூட சேர்ந்து அந்த நல்ல தேவனை ஆராதிப்போம். Come on. ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை துதிக்கின்றோம். நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே, என் இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே. என் ஆத்ம நேசர் நீரே, என் அன்பு தெய்வம் நீரே. ஓஹோ, என் ஆத்ம நேசர் நீரே, என் அன்பு தெய்வம் நீரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. என் வாழ்வில் நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர் நம் தேவன். அவரை ஆராதிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என்னோடு சேர்ந்து அவரை ஆராதிப்போமா? துதிகளின் தேவனே, உம்மை துதிக்கின்றோம். துதிகளின் தேவனே, உம்மை துதிக்கின்றோம். ஸ்தோத்திரம் செலுத்தியே
செலுத்தியே உம்மை ஆராதிப்போம். உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை